கன்னிராசி நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் வரக்கூடிய மே மாதம் 2ஆம் தேதி வரை இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானங்க முழுமையாக இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். குரு பகவான், சனி பகவான், ராகு, கேது இந்த 4 கிரகங்களுடைய அமைப்பால் மே மாதம் 2ஆம் தேதி வரை கன்னிராசி நண்பர்களுக்கு சாதகமான பலன்கள் கொடுக்க போகுதா இந்த பிரபஞ்சம், அல்லது பாதகமான பலன்களை கொடுக்க போகுதா இந்த பிரபஞ்சம்ன்றது பற்றி தான் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். கன்னிராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள், முதல் நட்சத்திரம் ஐயப்பன் பிறந்த நட்சத்திரமான உத்தரம் நட்சத்திரம், 2வது பாதம், 3வது பாதம், 4வது பாதம், பிறகு வரக்கூடிய அஸ்த நட்சத்திரம், தன்வந்திரி கடவுள் பிறந்த நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம் 4 பாதம், அதன் பிறகு வரக்கூடிய சித்திர நட்சத்திரம் சொல்லக்கூடிய சுதர்சனர் பிறந்த நட்சத்திரம் முதல் பாதம், 2வது பாதம். உங்களுடைய ராசியாதிபதி, கன்னி ராசியாதிபதி புதன் உங்களுடைய ராசிக்கு 5வது பாவகத்துக்கு, புத்திரஸ்தானம், பூர்வீகஸ்தானம், ஏன்னா அந்த இடத்த நம்ம பேசி தான் ஆகணும். ஏன்னா புத்திரஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் சனி பகவான் 6வது பாவகத்தில் மறைஞ்சிருக்கிறார். புத்திரகாரகன் சொல்லக்கூடிய கிரகம் குரு பகவான் 8வது பாவகத்தில் மறைஞ்சிருக்கார். கன்னிராசியில் பிறந்த நண்பர்களுக்கு, நிறைய நண்பர்களுக்கு புத்திர பாக்கியத்தில் தடைகள் கொடுத்துக்கிட்டு இருக்கும். அப்போ அந்த தடைகள் எல்லாமே ஒரு விடியலுக்கு வரப்போகுது, ஒரு முடிவுக்கு வரப்போகுது. உங்களுடைய ராசியாதிபதி ராசிக்கு 5வது பாவகத்தில் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதியே வந்துட்டார். அவர் இந்த பலன் சொல்லும் பொழுதே உங்களுடைய ராசியாதிபதி உங்களுடைய ராசிக்கு 5வது பாவகத்தில் தான் வந்திருப்பார். அப்போது உங்களுடைய ராசியாதிபதி ராசிக்கு 5வது பாவகத்தில் இருந்து சூரிய பகவானோட சேர்ந்து உங்களுடைய ராசிக்கு 11வது பாவகன் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்க்குறார். இந்த தருணத்தால் நிறைய நண்பர்களுக்கு புத்திர வளர்ச்சி ஏற்படுத்தும். பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி நமக்கு புதன் மாறினார் அப்படின்னா நம்ம பலன் சொல்லிகிட்டு இருக்கிறது பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி பலன் சொல்லிகிட்டு இருக்கோம். அப்போது பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் இந்த பிராத்தம் நிச்சயமாக கன்னிராசி நண்பர்களுக்கு ஏற்படுத்தும். வருஷ கணக்காக புத்திர பாக்கியம் இல்லாத நண்பர்களுக்கு கூட இந்த தருணத்தில் 100% சொல்கிறேனுங்க, 100% புத்திர வளர்ச்சி பெறுகிறதுக்கான அருமையான நேரம் பயன்படுத்திக்கோங்க. சார் நீங்கள் சொல்கிற மாதிரி தான் எல்லாரும் சொல்கிறாங்க, ஒவ்வொரு மாதம் இந்த மாதிரி ஒரு ஆசைகள் தான் நாங்கள் இருக்கோம், ஒன்றுமே நடந்த பாடு இல்லை, போகாத கோவில் குளம் இல்லை, பார்க்காத ஜோசியம் இல்லை, பண்ணாத பரிகாரம் இல்லை, இது வரைக்கும் 10 காசு புரோஜனம் இல்லை சார், இப்படி தான் நீங்கள் வருத்தப்பட்டுருப்பீங்க. தயவு செய்து சொல்கிறேனுங்க, இந்த நேர காலங்கள் அப்படின்றது புத்திரஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவானும் மறைஞ்சிருக்கிறாரு, புத்திரகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவானும் மறைஞ்சிருக்கார். அதனால் உங்களுக்கு பலவிதமான சங்கடங்கள் கொடுத்துக்கிட்டு தான் இருந்திருக்கும் இந்த 1 வருஷ காலமாக. நான் இல்லைன்னு சொல்ல வரல, ஆனால் இந்த நேரம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பிப்ரவரி 19ஆம் தேதி வரை தான் இந்த தருணம். ஏன்னா உங்களுடைய ராசியாதிபதினு சொல்லக்கூடிய புதன் ராசிக்கு 5வது பாவகத்துக்கு போயிட்டு சூரிய பகவானோட சேர்ந்து புதனாதித்ய யோகம் செவ்வாய் 5ஆம் தேதி வந்துடுவார். செவ்வான்றவர் உங்கள் ராசிக்கு 8வது பாவகத்துக்கு அதிபதி, 3வது பாவகத்துக்கு அதிபதி செவ்வாய், அவரும் மகரத்துக்கு வந்துட்டு உச்ச நிலையில் புத்திர காரகன் சொல்லக்கூடிய குரு பகவானை பார்ப்பார். செவ்வாய் உச்சமடைவார். அப்போ செவ்வாவும் சூரியனும் சூரிய மங்கள யோகம், புதனும் சூரியனும் புதனாதித்ய யோகம். எத்தனை நாள் உங்களுக்கு இந்த பலன் ஏற்படும்னா 19ஆம் தேதி வரைக்கும் வரும். பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் புத்திர செல்வம் கிடைக்கிறதுக்கான அருமையான நேரம். நம்பிக்கை இருக்குது அப்படின்னா புத்திர பாக்கியம் வரத்துக்கான ஒரு இது வரைக்கும் நீங்கள் ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சிங்க அப்படின்னா மருத்துவத்துறையில் முயற்சி பண்ணுங்க. ஆர்கானிக்காக குழந்தை பிறக்குதா இல்லை மருத்துவத்தில் குழந்தை பிறக்குதான்றது அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் இந்த தருணம் புத்திர செல்வம் பெருகிறதுக்கான அருமையான நேரம். புத்திர பாக்கியத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும். சரி, அதன் பிறகு பார்த்திங்கன்னா பூர்வீகத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரிப்படுத்தும். வருஷ கணக்காக பூர்வீக சொத்து பத்து பிரிக்காமல் இருக்கிறேன் சார், பாக பிரிவினையும் ஆகாமல் இருக்குது,
எங்களுக்கு தாத்தாவுக்கே இன்னும் பாகப்பிரிவினை ஆகலை. தாத்தாவுக்கு ஆகியிருந்தால் தானே அப்பாவுக்கு, அப்பாவுக்கு ஆகியிருந்தால் தானே எங்களுக்கு. 2 தலைமுறையாக பாகப்பிரிவினை பண்ணிக்கல, 3 தலைமுறையாக பாகப்பிரிவினை பண்ணிக்கலைனாலும் இந்த நேரத்தில் பாகப்பிரிவினை கண்டிப்பாக நடக்கும். அதுக்கான பேச்சுவார்த்தை பேசினால் உங்களுடைய அந்த பிரச்சனைகள் நீங்கிறதுக்கான ஒரு தீர்வு. நேர காலங்கள் நல்ல விதமாக இருக்குது அப்படின்னா நேர காலங்களே எல்லாமே செஞ்சு வச்சிடாதுங்க. நம்ம யாரோ சொல்கிற மாதிரி நேர காலங்கள் நல்லா இருந்தால் தட்டுக்கு சாப்பாடு வந்துடாது. தட்டுக்கு சாப்பாடு வர்ற அளவுக்கு நம்ம உழைப்புன்னு போட்டால் தான் நம்ம தட்டுக்கு சாப்பாடு வரும். இந்த மாதிரி உழைப்புன்ற ஒரு விதையை நீங்கள் போடுங்க, வளர்ச்சின்ற ஒரு விருட்சம் கண்டிப்பாக வரும். பூர்வீக சொத்தில் இருக்கிற சங்கடங்களை சரிப்படுத்திக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? பிப்ரவரி 19ஆம் தேதி வரைக்கும் முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பாக நான் நீதிமன்றம் வரைக்கும் வழக்கு இருக்குதுங்க, 10 பேர் வச்சு பஞ்சாயத்து பேசியாச்சுங்க, காவல்துறைக்கு போயாச்சுங்க, நான் நீதிமன்றம் வரைக்கும் எது வேணால் இருக்கட்டுங்க. 10 வருஷமாக உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, 50 வருஷமாக உங்களுக்கு மண்மனையால் சங்கடங்கள் இருந்தாலும் சரி, இந்த நேரம் உங்களுக்கு சரியாக இருக்கும் அது சரிப்படுத்துறதுக்கு. அடுத்தது பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 20ஆம் தேதி வரை இந்த தருணம் எப்படின்னா, 12வது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் 8வது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய், 7வது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு, உங்களுடைய ராசி அதிபதி, 6வது பாவகத்துக்கு அதிபதி சனி பகவான், கிட்டத்தட்ட ஒரு 5 கிரகங்கள் உங்களுடைய ராசிக்கு 12வது பாவகத்தை பார்ப்பார். திடீர் அதிர்ஷ்டம், கொடுத்த பணம் வந்து சேர்றதுக்கான வாய்ப்பு, இல்லை வாங்கின பணத்தை கட்டுறதுக்கான வாய்ப்பு, இல்லை ஒரு சுப விரய செலவுகள். 10 வருஷமாக நான் வாடகை வீட்லேயே இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, 15 வருஷமாக நான் வாடகை வீட்லேயே இருந்துக்கிட்டு இருக்கிறேன், சொந்தமாக எனக்கு வீடு வாசல் அமையுமா அமையாதா, நான் வாடகை கட்டின காசு இருந்தால் சொந்த வீடியோ நான் வாங்கிட்டு இருப்பேனுங்க. இப்படி சங்கடப்பட்டு இருக்கிற நண்பர்களுக்கு பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 20ஆம் தேதிக்குள்ளார சுப விரய செலவுகள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மனம் வாங்குற மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரியாக போகுது, கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற சங்கடங்கள் சரியாக போகுது. ஐன சுகஸ்தானம் இல்லைங்களா, 12வது பாவகத்துக்கு அதிபதி. அப்போ கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற சங்கடங்கள் சரியாக போகுது. அதுபோக முக்கியமான சமாச்சாரம், இன்றைக்கி இருக்கிற மிகப்பெரிய ஒரு நோய் எதுன்னு கேட்டிங்கன்னா மன அழுத்தம். மன அழுத்தமாக இருந்தாலும் சரி, உடல் திரேகத்தில் தொந்தரவு இருந்தாலும் சரி, இந்த நேரத்தில் சரியாகும். 6வது பாவகத்துக்கு அதிபதி தான் ருணரோக சத்துருஸ்தானாதிபதினு சொல்லுவாங்க. 6வது பாவகத்துக்கு அதிபதி சனி பகவான், 12வது பாவகத்துக்கு அதிபதி சூரிய பகவானோடு சேர்ந்து அஸ்தமனம் ஆகிடுவார். அப்போ மன அழுத்தம் கம்மியாயிடும். நம்ம எதிர்பார்ப்பு தீர்ந்துருச்சுன்னா நமக்கு என்னத்துக்குங்க மன அழுத்தம் வரப்போகுது, நம்ம பிரச்சனை சரியாயிடுச்சுன்னா நமக்கு என்னத்துக்குங்க மன அழுத்தம் வரப்போகுது. எரியறது அடுத்தா கொதிக்கிறது அடங்கிடும் இல்லையா? எரியற வரைக்கும் தானுங்க கொதிக்கும். பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 20ஆம் தேதி வரை அது மன ரீதியாக ஏற்பட்ட நோயாக இருந்தாலும் சரி, உடல் ரீதியாக ஏற்பட்ட நோயாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடாக இருந்தாலும் சரி, சத்தியமாக இந்த நேரம் சரியாக்கிடும். முயற்சி பண்ணுங்க. 2 வருஷமாக கணவன் மனைவிக்குள்ளார பேச்சுவார்த்தை இல்லை, 2 வருஷமாக காதலர்களுக்கு இடையிலேயே பேச்சுவார்த்தை இல்லை அப்படின்னா இப்படியே இருக்கணும்னு நினச்சா கடைசி வரைக்கும் இப்படியே இருக்க வேண்டியது தானுங்க. இந்த நேரத்தில் அந்த பிப்ரவரி 19 தேதிக்கு மேற்கொண்டு இந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரணும்னா நீங்கள் பேசினீங்கனாவே, நார்மலாக பேசினாவே இந்த சங்கடங்கள் சரியாக போயிடும். அப்போ மார்ச் மாதம் 20ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி வரை வேலை வாய்ப்புக்கு உகந்த நேரம். இது வேலை வாய்ப்பு அப்படின்னா வெளிநாடு யோகம் நிறைய கொடுக்கும். வெளிநாட்டில் இருக்கிற நண்பர்களுக்கு இது அருமையான நேரமாக இருக்கும். நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க, பொழப்புக்காக வெளிநாட்டுக்கு வந்தோம், இந்த இடத்துல ஒரு வீடு வாசல் வாங்குவோன்ட்டு நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க. நிறைய நண்பர்களுக்கு, கன்னிராசியில் பிறந்த நண்பர்களுக்கு மார்ச் மாதம் ஒரு 15-20 தேதியிலிருந்து மார்ச் 20லிருந்து
ஏப்ரல் 19 தேதிக்குள்ளார ஒரு வீடு வாசலுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருப்பீங்க, எங்கே? வெளிநாட்டில் இருக்கிற நண்பர்களுக்கு. அதே மாதிரி 3 முறை 4 முறை அந்த நாட்டு குடியுரிமைக்கு, வெளிநாட்டு குடியுரிமைக்கு முயற்சி பண்ணியிருந்திருப்பீங்க. வெளிநாட்டில் இருக்கிற நண்பர்களுக்கு அது சக்ஸஸ் ஆகியிருந்திருக்காது. மார்ச் 20 ஏப்ரல் மாதம் 19 தேதிக்குள்ளார ஒரு சில நண்பர்களுக்கு அந்த நாட்டு குடியுரிமை ஏற்படும். பொருளாதார வளர்ச்சி ஏற்படும், உழைப்புக்கு தகுந்த உயர்வு வரும், வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி ஏற்படும். ஏப்ரல் 19 மே மாதம் 2ஆம் தேதி அந்த டேட் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, சுயத்தொழில் செய்யணுன்ற ஆசை நிறைய பேருக்கு இருக்கும், ஆனால் அதுக்கான சந்தர்ப்பம் வராமலேயே இருக்கும். இந்த நேர காலங்கள் சுயத்தொழில் செய்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். அதுபோக உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த உயர்வு ஏற்படுத்தும். ஒரு நிறுவனத்தில் வேலை செய்துக்கிட்டு இருப்பீங்க, வேண்டா வெறுப்பாக ஒரு வழி இல்லாமல் வேலை செய்துக்கிட்டு இருந்தாலும் அந்த இடத்துல உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு உருவாகிறது. அதுபோக இந்த பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடம், தொழில் ரீதியாக இருக்கிற சங்கடம், இது எல்லாமே நமக்கு அந்த ஏப்ரல் 19 தேதிக்கு மேற்கொண்டு மே மாதம் 2ஆம் தேதிக்குள்ளார கட்டாயம் கொடுத்துரும். அதே மாதிரி முதல்ல சொன்னோம் இல்லைங்களா, அந்த புத்திர வளர்ச்சி பெருகுன்ட்டு அதே தருணம் தான் இந்த நேரம். ஏன்னா 12வது பாவகத்துக்கு அதிபதி சூரிய பகவான் இந்த ஏப்ரல் மாதம் 19 தேதிக்கு மேற்கொண்டு உங்களுடைய ராசிக்கு 8வது பாவகத்துக்கு போயிருப்பார். இதெல்லாம் அருமையான நேர காலங்களாக இருக்கும். 8வது பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அஸ்தமனம் பண்ணிடுவார். ஒரு சில நல்ல விஷயங்கள் எல்லாமே அந்த ஏப்ரல் 19 மே 2ஆம் தேதி வரைக்கும் நடக்கும். எது எப்படி இருந்தாலும் கன்னிராசி நண்பர்களுக்கு மன அழுத்தம் கம்மியாக போகுது, மன வாங்கிறதுக்கான நேர காலங்களாக வரப்போகுது, புத்திர செல்வம் பெறுகிறதுக்கான நேர காலங்களாக வரப்போகுது, கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடு நீங்கிறதுக்கான நேர காலங்களாக வரப்போகுது. சரியான நேர காலங்கள் வரப்போகுதுங்க. சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க. இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா விதமான வளர்ச்சிகளும் கொடுத்தாலும் அந்த வளர்ச்சி நம்மளுடைய ஜாதக ரீதியாக நம்ம ஏற்றுக்க முடியுமா ஏற்றுக்க முடியாதான்றது உங்களுடைய ஜாதக ரீதியாக தான் நம்ம தெரிஞ்சுக்கிட முடியும். உங்களுடைய சுய ஜாதகம் பார்க்குறதுக்கு தயவு செய்து முக்கியத்துவம் கொடுங்க. என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.